உழவர் செயற்கை நுண்ணறிவு ஏஏ திட்டம். சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் தகவல் சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவெளி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்ணலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி, கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27 ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி விற்பனை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும், உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன் அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரில் இருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி இதனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாற்றுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர்.